படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்களா? கமல் சார் எப்படி பண்ணிருக்காரு? கமலும் சூப்பரா பண்ணிக்கிறாரு, எஸ்டிஆர் சூப்பரா பண்ணிருக்காரு. மணிரத்னம் டைரக்ஷன், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல எப்படி குறைய சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஹலோ சினிஸ்பீர் ஆஃப் சேலம். நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஆஸ்கார் தேட்டருக்கு வந்திருக்கிறோம். ஸோ எந்த படத்துக்கு அப்படின்றத நீங்க கணிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சாரோட மற்றும் சிலம்பரசன் டிஆர் அவர் நடித்த ரொம்ப ஹைப்ல வந்துட்டு இருந்த டக் லைஃப் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ 38 வருஷம் கழிச்சு மணிரத்னம் சார் வந்து பார்த்தோன்னா கமல் சார் கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங்ஸ். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குன்றத ஆடியன்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. த்ரிஷா சூப்பரா இருக்கா? எஸ்டிஆர் எல்லாம் பண்ணிருக்காரு, அவர் எப்படி பண்ணிருக்காரு? வெயிட்டா பண்ணிருக்காருல. கமல் சார்லாம் சூப்பரா இருந்துச்சுங்களா? ஆனா படம் எப்படி இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. கமல் சார் இவங்கலாம் எஸ்டிஆர் இவங்கலாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னா? கமல் சார் நல்லா பண்ணிருக்காரு, எஸ்டிஆர் அருமையா பண்ணிருக்காரு. அருமையா பண்ணிருக்காருங்களா? டைரக்ஷன்லாம் எப்படி இருக்குதுங்களா படத்துக்கு? அருமையா பட்டை கலப்புதுண்ணா. இதான் அடுத்த நாயகன் சொல்லாங்களா? அந்த படத்தை அடுத்த நாயகன் சொல்லாங்களா? நாயகனுக்கு மேலங்களா? ப்ரோ படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. சோ கமல் சார் நடிச்சிருக்காரு, எஸ்டிஆர் நடிச்சிருக்காரு, எப்படி பண்ணிருக்காங்க? ஸ்லோவா போகுது, பட் ரெண்டு பேர் ஆக்டிங் நல்லா சூப்பரா இருக்கு. ரெண்டு பேர் ஆக்டிங் சூப்பரா இருக்குங்களா? மணிரத்னம் அவரோட டைரக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. மணிரத்னம் படம் மாதிரியே இல்ல. 5 மணி பூவை பாட்டு வரும்போது எல்லாருமே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். 5 நிமிஷம் ஒரு டைம் 5 ஒரு பூவே வந்துட்டே இருக்கும். த்ரிஷா நடிச்சிருக்காங்க, அவங்கலாம் த்ரிஷாலாம் நடிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. 5 வண்ண பூவே என்ன வேணும் உனக்கு இருக்கு, நல்லா இருக்குங்களா? சோ கமல் அவர்லாம் எப்படி பண்ணிருக்காரு? கமல் எஸ்டிஆர் இவங்கலாம் எப்படி பண்ணிருக்காங்க? அதே மாதிரி வந்து படம் டைரக்ஷன்லாம் எப்படி இருந்தது? மேக்கிங் சூப்பரா இருந்ததுங்களா? ஏஆர் ரஹ்மான் அவர் மியூசிக்லாம் பிஜிஎம் தான் படத்துல பிஜிஎம்ஸ் தான் ஃபுல்லா இல்லைவா? சோ ஓகேங்க. நான் படம் எப்படி இருக்குதுங்கண்ணா? படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்களா? எக்ஸலண்டா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததுங்களா படம்? எதிர்பார்த்த அளவு இருக்கு. கேங்ஸ்டர் படம் தான். படம் கொஞ்சம் லாக் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் அடிக்க நல்ல ஸ்பீடா போச்சு. இதோ நாயகன் லிஸ்ட்ல வருங்களா? நாயகன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு விதமான ஸ்டோரி. பட் இது வந்து கேங்ஸ்டர். அது வந்து ஒரு மும்பைல நடக்கிற ஸ்டோரி. இது டெல்லியில கொண்டு வந்தாங்க. மத்தபடி இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த ஸ்டோரி. அப்படிங்களா? நீங்க அந்த காலம் அந்த ஒரு 87ல வந்த காலம், இது 2025. சோ இன்னைக்கு இருக்க காலத்துக்கு தகுந்த மாதிரி துப்பாக்கி வந்து எல்லாம் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. சக்திவேலுங்களா? புரியும். வந்து கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பரவாயில்லைங்க. சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங் பயங்கரமா இருக்கு. ஆனா படம் எப்படி இருக்குதுங்கண்ணா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். ஸோ படம் பார்த்தீங்கன்னா நான் குட்டுன்னு சொல்லுவேன் ப்ரோ, ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, குட்டு. ஏன்னா மணிரத்னம் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோ இதில் போகும். அந்த வரிசையில் பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு வந்து எனக்கு கமர்ஷியலும் பிடிக்கும், இது மாதிரி ஸ்லோ மென்ஷனும் பிடிக்கும். பட் எனக்கு வந்து கனெக்ட் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நான் கமர்ஷியல் படம் அதிகம் பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் ஸ்லோ தான் தட்டுது. அதாவது கொஞ்சம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து லாக் இருக்கு. பட் வந்து பயங்கர போரிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கமல் அவர்கள் எப்படி பண்ணிருக்காங்க படத்துல? கமல் எப்படி பண்ணிருக்காருன்னு கேட்கணுமா? அவர் கேட்க முடியாது. இந்த படத்துல வந்து பழைய படம் அந்த நாயகன் அளவுக்கு கொண்டு வந்திருக்காருங்களா? இல்ல, நாயகனையும் தக் லைஃபையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆக்சுவலா நாயகன்ல ஒரு பண்ண கேரக்டர் வேற, தக் லைஃப்ல ஒரு பண்ண கேரக்டர் வேற. தக் லைஃப்ல வந்து அவரோட ரோல் தக் லைஃப்ல என்னவோ அதை ஹஸ் டன் இட் எக்ஸலென்ட்லி. சூப்பரா பண்ணிருக்காரு. எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்களா? எஸ்டிஆர் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? கமல் தான் தெரியுமா? எஸ்டிஆர் கமல் தான். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் ப்ரோ? மியூசிக் பரவாயில்ல, ஓரளவுக்கு. ரொம்ப ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு இல்ல, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணிருக்காரு. த்ரிஷா அவங்க நல்லா பண்ணிருக்காங்களா? பார்க்கலாம். ட்ரெய்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணது நீங்க இதுல வந்து பார்க்கலாம். அப்படிங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அது பண்ணிருக்காங்க. ஓகே, ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. சிம்புக்காக ஒரு வாட்டி பார்க்கலாங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ரொம்ப ஸ்லோவா இருக்குங்களா? பட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம். கமல் சார் எப்படி பண்ணிருக்காருங்கண்ணா? கமல் சார் ஆஸ் யூசுவல் சில இடங்கள்ல ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. அவரோட ஆக்டிங் ஆர்டிபிஷியலா இருக்கு. ஆர்டிபிஷியலா இருக்குதுங்களா? நிறைய பேர் நாயகன் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா? நாயகன் மாதிரி படமே இல்லை. நாயகன் மாதிரி படமே இல்லைங்களா? பட் ஆனா இது ஒன் டைம் வாட்சபிளாவது இருக்குங்களா? ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஒரு வாட்டி கஷ்டம் தான். ஒரு வாட்டியே கஷ்டம் தானா? ஃபேமிலில வர முடியாது. ஃபேமிலி வர முடியாது. சூப்பரா இருந்தாங்க. எஸ்டிஆர் எப்படி பண்ணிருக்காரு? உண்மையா சொல்லிட்டா போய் சொல்லிட்டாங்க ப்ரோ. உண்மையே சொல்லுங்க ப்ரோ. நல்லா இல்ல ப்ரோ, மொக்க படம் ப்ரோ. மொக்க படங்களா? முடிஞ்சா 200 ரீஃபண்ட் வாங்கி கொடுங்க ப்ரோ. 200 ரீஃபண்ட். ஏன் ப்ரோ என்னாச்சு? சுத்தமாவே இது இல்லைங்களா? இல்ல, நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணா பிடிக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கலாங்களா? எஸ்டிஆர் கமல் பண்ணிருக்காங்க, அவங்களாம் எப்படி கோசரம் பார்க்கலாம் ப்ரோ. எஸ்டிஆர் கோசரம் பார்க்கலாங்களா? எப்படி இருக்குண்ணா? கொஞ்சம் பார்க்கலாங்க, ஒரு டைம் பார்க்கலாங்க. அதாவது விண்வெளி நாயகன் எப்படி பண்ணிருக்காரு? விண்வெளி நாயகன்லாம் அசத்திட்டாருங்க. அசத்திட்டாருங்களா? எஸ்டிஆர்னு பண்ணிருக்காரு, அவர் எப்படி? பேருக்குமே சூப்பரான காம்பினேஷன். 2 பேர் சூப்பரான காம்பினேஷன். போர் அடிக்காம போகுது அப்புறம் படம்.
செகண்ட் ஹாஃப் மேல கொஞ்சம் போர் தான். செகண்ட் ஹாஃப் மேல கொஞ்சம் போர் அடிக்குதுங்களா? ஸோ ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? மியூசிக்லாம் சொல்ல வேண்டாம், சூப்பருங்க. மியூசிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்களா? படம் நிறைய பேர் நாயகன் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க, அந்த மாதிரி அந்த இருக்குங்களா? அளவுக்குலாம் வராது. அந்த அளவுக்குலாம் நாயகன் தான் இன்னைக்கு. அதாவது கமல் ஃபேன்ஸுக்கும் எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ட்ரீட் இருக்குங்களா அந்த படத்துல? பார்க்கலாங்க. பார்க்கலாம். ரொம்ப மோசமா இருக்குல்ல? ஏன் ப்ரோ நல்லா இருக்கு? பழைய கதை தானா? பழைய கதை தானா? எஸ்டிஆர் கமல்லாம் பண்ணிருக்காங்க, அவர்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னா ஆக்டிங் சூப்பர், கதை ரொம்ப பழசு. கதை ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல எஸ்டிஆருக்காக பார்க்கலாம். கிளைமேக்ஸ் எஸ்டிஆருக்காக பாருங்க ப்ரோ. மணிரத்னம் படம் இல்ல. மணிரத்னம் படம் இல்லைங்களா? ஏன் ப்ரோ ஒன் டைம் வாட்சபிளா இருக்குங்களா? பார்க்கலாங்களா? கமலுக்காக பார்க்கலாம். கமல் சாருக்கா? எஸ்டிஆர்லாம் ப்ரோ 2 பேருக்காக மட்டும் தான். 2 பேருக்கா? அவ்வளோலாம் இல்ல. அப்படிங்களா? ஓகே ஓகே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எஸ்டிஆர் கமல்லாம் பிடிக்கல ப்ரோ. நீங்களும் தான் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தீங்க. கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கல. கிளைமேக்ஸ் பிடிக்கலீங்களா? ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ரீசன் ஃபார் எஸ்டிஆர். ரீசன் ஃபார் எஸ்டிஆருங்களா? சோ அதே மாதிரி படம் போர் அடிக்காம போகுதுங்களா? இன்னும் கொஞ்சம் டெப்தா கொஞ்சம் கதை கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாம். சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சாங்ஸ் எல்லாம் வரல மூவில. அது கொண்டு வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது என்னமோ வந்து போய் மறுபடியும் விழுந்துட்டு மறுபடியும் எழுந்து வர மாதிரி மறுபடியும் விழுந்துட்டு கொஞ்சம் கதை கொஞ்சம் கிளியரா கொண்டு வந்திருக்கலாம். த்ரிஷாக்கெல்லாம் கொஞ்சம் கதை நல்லா கொடுத்துருக்கலாம். சோ ஐஸ்வர்யா லட்சுமி எல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் எப்படி? அவங்களுக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாங்களா? அசோக் செல்வன் ஓவரால் நல்லா இருக்கு. ஆனா அந்த கதை எனக்கு சத்தியமா புரியல. இது என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா படம் ஓவரால் நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுங்களா? ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம்? மேம் நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுங்களா? கமல் அவர்லாம் நடிச்சிருக்காரு, அவர் நடிப்புல எப்படி? அவருக்கு நடிப்பு சூப்பரா இருக்கு. எப்பயும் போல நல்லா இருக்கு. சிம்பு அவர் நடிச்சிருக்காரு, அவருங்க அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. 2 பேருக்குமே நல்ல ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்ச சீன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்சதுன்னா நிறைய சீன்ஸ் நிறைய நல்லா இருக்கு. நிறைய சீன் நல்லா இருக்குதுங்களா? குடும்பத்தோட பார்க்கலாம். ஃபைட் ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் ஃபைட் குடும்பத்தோட பார்க்கலாமா படம்? பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு ஓகே தான். ரொம்ப எப்படி சொல்றது, சொல்ற அளவுக்கு இல்ல. ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். கமல் சிம்பு அவர்கள் கமல் வந்து ஆக்டிங் சூப்பர். எனக்கு கமல் வந்து சாரி சிம்பு வந்து ஸ்டார்டிங்ல காட்டும் போது நல்லா காமிச்சாங்க. போக 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 பார்த்தா சிம்பு இந்த ரோல்ல நடிச்சிருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஓவராலா பார்த்தா எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் படம் இன்னும் நல்லா எப்படி சொல்றது எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். கொஞ்சம் ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு, அவ்வளவுதான். சோ சாங்ஸ் எல்லாம் ஒரு சாங் கட் பண்ணிருக்காங்க படத்துல. நாங்க ஆக்சுவலி பார்த்தனா முத்துமணின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப சூப்பர் சாங். அது ஆக்சுவலி அந்த சாங்ல தான் நான் வந்ததே. பட் அந்த சாங் தியேட்டர்ல வரல. சோ அதுல வரதுல ரொம்ப ஒரு ஏமாற்றம். சீரியஸா ஏமாற்றம். பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. பட் படம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பெருசா அழகா எடுத்திருக்கலாம். ரெகுலர் மணிரத்னம் படம் டெம்ப்ளேட் தானா அது? இது மணிரத்னம் படம் மாதிரி தெரியல சீரியஸா சொல்லணும்னா. ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்னும் நல்லா எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஓகே மேம். தி வெர்ஷன் சின்மய் வெர்ஷன் இருக்கு. ஐயோ எனக்கு சின்மய் வெர்ஷன் தான் பிடிச்சிருக்கு. சின்மய் வெர்ஷன் டோட்டல் ஃபிளாட்டர் சீரியஸா ரொம்ப அவங்க ரொம்ப வாய்ஸ்லயே ஆக்சுவலி பார்த்தா அதுக்காக தான் வந்தது. சரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இவங்க தியேட்டர்ல இவங்களோட வெர்ஷனை போடுங்கன்ட்டு. ஸோ மேபி போடுவாங்களான்னு நினைச்சு வந்தேன். பார்த்தா ஏமாற்றம் தான். அந்த பாட்டே வரல சொல்ல போனா. படம் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆவரேஜ் தான். நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சில இடத்துல வந்து. ஆனால் மணிரத்னம் படம் நம்ம ரெகுலராக எப்படி இருக்கோம் என்ன பேட்டர்ல இருக்கோ அது மாதிரி தான் இந்த பேட்டர்லேயும் இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கமர்ஷியலாக ரொம்ப கமர்ஷியலாக பார்க்க முடியாது. ஏன்னா மணிரத்னத்தை வந்து சோல் மூவியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. கமர்ஷியலாவே ஃபர்ஸ்ட் பார்க்க முடியாதுண்ணா. ஆமாம், இது வந்து கொஞ்சம் ஆமாம் டார்க் டைப். அந்த திரிசாவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கமல் சாருக்கு மட்டும்தான் இந்த படம் ஓடுதான். ஏன்னா எஸ்டிஆர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரோலாக கொஞ்சம் சில செகண்ட் ஹாஃப் மேலே காட்டியிருப்பாங்க, அது ஒரு மாதிரி. பட் ஆனால் ஆண்டவருக்கோசரம் உட்காந்து பார்க்கலாம். இல்லை அவருக்கு சூப்பராக வருது, நிறைய இடத்துல யூஸ் பண்ணல. அதை நம்ம செக்கச்சவந்த வானத்தில் சிம்பு வந்து வேற லெவலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ்லேயும் இதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கிளைமேக்ஸ். அதில் இருந்த கிளைமேக்ஸ் மாதிரி இதுலேயும் இருக்குது. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது நிறைய இடத்துல பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் சில சாங்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பிளேஸ்மெண்ட் சரியில்லைண்ணா. ஆமாம், நிறைய இடத்துல வந்து பிஜிஎம்ஸே வைக்கல. அப்படியே கட் பண்ணி அந்த இது வந்து பேசிட்டே இருக்க மாதிரி ஏதோ பிளாகர்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல, பேசிட்டே இருப்பாங்க, கராமரான்னு பேசுவாங்க, அந்த மாதிரி பேசிட்டே தான் இருக்காங்க. அங்கெல்லாம் பிஜிஎம்ஸ் வச்சு இல்லை அந்த கேப் விடாம இது பண்ணியிருந்தா அந்த லேக் கம்மியா இருக்கும்.